ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பால்மான சேனல். 38 வருஷம் எபிரேயர் பாஷையில பெதஸ்தா என்ற குளம் ஒன்று இருக்குங்க. அது வந்து 5 மண்டபம் கொண்ட குளங்க. அது வந்து நிறைய வியாதிஸ்தர்கள், கால் ஊனமுற்றவர்கள், சுகப்படுத்த முடியாத வியாதிகள், எல்லா ஊனமுற்றவர்களும் வந்து அங்க வந்து தங்கி இருப்பாங்க. அந்த குளத்துல பாத்தீங்கன்னா தூதர் வந்து சில சமயங்கள்ல வந்து தண்ணீரை கலக்கும் போது சுகம் பெற்றுருவாங்க. அதனால அங்க இருக்க வியாதிஸ்தர்கள்லாம் வந்து டக்குன்னு வந்து இறங்கி வந்து முங்கி எழுதுட்டாங்கன்னா இந்த வியாதிகள் வந்து சுகப்பெற்றோம். இப்ப நடக்க முடியுங்க, லைட்டா வந்து இதுவா இருக்கவங்களாம் போய் கடகடன்னு போயிட்டு அதுல முங்கி எழுதிருவாங்க. யார் ஃபர்ஸ்ட் முகுறாங்களோ அவங்க சுகப்பெற்றுறாங்க. ஆனா 38 வருஷமா ஒருத்தர் வந்து அங்கேயே படுத்திருக்காருங்க. ஏன்னா அவரை தூக்கிட்டு போய் விடுறதுக்கும் யாரும் இல்ல, அவரை உதவி பண்றதுக்கும் யாரும் இல்லை. அவர் வந்து வெகு காலமா அங்க இருக்கிறத ஏசப்பா அறிஞ்சிருக்காங்க. அறிஞ்சிருந்து கேக்குறாங்க, நீங்க வந்து சுகம் பெற வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவர் சொல்றாரு, ஆண்டவரே, என்ன நான் வந்து 38 வருஷமா இங்கேயே படுத்திருக்கேன். நான் போறதுக்குள்ள யாராவது வந்து அதுல இறங்கிடுறாங்க. நோக்கி எழுந்துருவன் படுக்கை விடுத்து எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்னாங்க. உடனே என்ன பண்றாங்க, அவரும் ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போறாருங்க. சுகம் பெற்று ஹாப்பியா அவர் போறாரு. நீங்க பாருங்க, 38 வருஷமா நம்மளா இருந்தோம்னா ஒரு மாசம் 2 மாசம் ரொம்ப எதனா ஒரு வியாதி வந்துட்டாலே சோர்வடைஞ்சிடுறோம், பலவீனமாயிடுறோம். என்னடாப்பா இப்ப பார்த்தாலும் நம்ம வந்து சுகமே இல்லாம வியாதியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா. ஆனா அவர் பாருங்க, 38 வருஷமா அதே இடத்துல படுத்திருக்காரு. உதவி பண்ணவும் யாருமே இல்லை. ஆனா அவர் வந்து விசுவாசத்தையும் அவர் நம்பிக்கையும் கையில எப்படியாவது என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு போய் நம்ம அங்க வந்து அந்த குளத்துல விழுந்து சுகம் பெற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் ஏசப்பா அவரை தேடி வந்து சுகத்தை கொடுத்திருக்காருங்க. அது மாதிரிதான் உங்களுக்கும் வந்து ஏசப்பா வந்து உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க வந்து நாம சுகமே பெறல, நாம இத்தனை இத்தனை நாளா நோயிலேயே இருக்கோமே, எதனால ஒரு பிரச்சனை கூட இத்தனை நாளா பிரச்சனையாவே இருக்கோமேன்னு கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களை தேடி வந்து உங்களுக்கு சுகத்தையும் தவிர உங்க பிரச்சனையும் தீர்ப்பார். காட் பிளஸ் யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.